எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்துராய் உம்மிலுள்ள அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்துராய் உம்மிலுள்ள அன்பை நீக்க முயன்றார். லோக சுகமென்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தாள். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாள். லோக சுகமென்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தாள். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாள். புராண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்மளை பூரண அழகுள்ளவராய் மாற்றுகிறார். ஏன்னா அவர் பூரண அழகுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக ஜனங்கள் அழகுக்காக எதையோ தடவி பூசி இந்த உலகத்தில் இருக்கிற அந்த உண்மையான மாணிக்கத்தை என்ன செஞ்சிடறாங்க, இழந்து போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு விலை பெற முடியாத ஒரு பெரிய அன்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யார் என்ன கொடுத்தாலும் அதை நம்ம இழந்துடக்கூடாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும் அந்த மாணிக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில விட்டு விடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்படும் பொழுது ஆசீர்வாதத்தை லகுவாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் கூட இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா பிற்பாடு எந்த ஒரு பழைய காரியங்களையோ பழைய பாவங்களையோ நம்ம திரும்பி பார்த்தோம் என்றால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு சஞ்சலமான காரியங்களை கொண்டு வரும். எப்போதும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெர்க்மான்ஸ் பாடல் புஸ்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு பாட்டு போடுவாங்க. நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
இன்னும் நல்ல உற்சாகமாய் பாதி பேர் கரங்கள் கொண்டு வரல போலயே. ஆமென். நன்மை செய்த தேவனுக்கு நன்றி பலி ஏறெடுப்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஒரு சமாதானம் இருக்கிறது? இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்கிறீங்க? தேவ பிள்ளையே, எத்தனை பேர் ஆண்டவருக்கு அதை நினைத்து நன்றி சொல்லுகிறீங்க? இந்த நேரத்துல உங்க இருதயத்துல கர்த்தர் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும். ஆமென். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். அப்பா சொல்லுகிறார் பாருங்க, அவரே நான் உங்களுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறது? நான் தான் தேவனுடைய ஆலயம், இதை நான் கரைபடாத படிக்கு பரிசுத்தமாய் தேவ ராஜ்யத்திற்கு வரும் பொழுது அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? தேவ பிள்ளையே, ஆமென். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. ஆமென். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆமென். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. நம்பிக்கையோடு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். எத்தனை பேரு ஒப்புரவாகி கொண்டிருக்கிறீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து? ஆமாப்பா,
எத்தனை வேதனை நெருக்கங்கள் வந்தாலும் ராஜா ஆண்டவரே எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஆமென். அகிலமெங்கிலும் ஆண்டவரே ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவரே ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆமென். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம், நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. ஆமென். இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, பழைய எல்லாம் கடந்து போயின. ஓ, நம்முடைய வாழ்க்கையில புதியவைகள் தொடங்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம புதிய ஆண்டிற்குள்ள போவதற்கு ஒரு சில நாட்களே இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசத்திலேயே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கூட ஒரு முழுமையான நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ராத்திரி பைபிள் வாசித்து ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த ஒரு ரகசியம் புரிஞ்சது. இந்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 25 வருஷத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். ஏன்னா சோதிக்கிறார் கர்த்தர் அப்படி. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசத்தில் அப்படி உறுதியா நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா கற்பம் செத்து போய்விட்டது. கற்பமே செத்து போய்விட்டது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வருடங்கள் முடிந்து போனது, அந்த கற்பம் செத்து போனதுக்கு அப்புறமாக அவர் விசுவாசித்து அந்த ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் என்றால் அது ஒரு பெரிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் கழிந்து போனது, தன்னுடைய உறவுகளுக்கு எல்லார் வீட்லேயும் போய் சென்று அவள் என்ன செய்திருப்பான்? வைத்தியம் பார்த்திருப்பான். ஆனாலும் அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டா எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று. இன்றைக்கும் கூட எசப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் மாறணும்ப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறணும்ப்பா, அப்படிதானே நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். எப்பப்பா எனக்கு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கும், என் வாழ்க்கையில எப்ப என் கணவருக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு தொழிலை கொடுக்க போகிறீங்க, என் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாமல், நான் ஆலயத்திற்கு தான் வருகிறேன் ஆனா ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு சில நாட்களில் கடந்து போயிருக்கோம். ஆனா கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, பழையவைகள் எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதியவைகளாய் தோன்ற போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அந்த புதிய காரியங்கள், புதிய வாழ்வு, புதிய சமாதானம் நம்மளுக்கு வேணுன்றால் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன் இந்த நம்பிக்கையை குறித்தே சொல்கிறேன்டா, நம்ம சோர்வுகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது சற்று நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம். அப்படி தானே? நிச்சயமா. ஏன்னா பாடுள்ள மனுஷர்கள் தான் நம்ம எல்லாருமே. நம்ம பிள்ளைகளுக்கோ நம்முடைய கணவருக்கோ ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு அவமானமோ சரீரத்தில் ஏதாவது பலவீனமோ வரும்பொழுது என்ன செஞ்சிடும்? என்ன ஆண்டவரை தேடி நம்மளுக்கு இவ்வளோ பாடுகளாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமா இல்லையா? அந்த ஒரு செகண்ட் கூட நம்ம யோசிக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு அந்த ஒரு நிமிஷம் யோசித்திருந்தாருன்னா கர்த்தரே யோபுவை குறித்து சன்மார்க்கனும் உத்தமனுமா இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கவே
கிடைச்சிருக்காது யோபுவுக்கு. ஏன்னா யோபுவுக்கு அப்படி யோசிக்கணும்னு கூட தெரியலை, அப்படிதானே? அப்போ இந்த நாளிலும் நாமளும் கூட பாடுகள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது? நம்ம அந்த ஒரு செகண்டு கூட ஆண்டவரை குறித்து தப்பான ஒரு நம்பிக்கை வந்துடவே கூடாது. அதை தான் அந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல இருந்து. அதனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய சமாதானமும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லையா? ஆமே ஜாஸ்மின், ஆமாம் அப்படிதாங்க்கா அப்படின்றான். நிச்சயமாகவே தெய்வ பிள்ளையே, இன்னும் ஆண்டவருக்காக முழுமையான நம்பிக்கையை கொடுப்போம். கர்த்தர் நம்மளுக்காக தான் ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இந்த உலக ஜனங்களுக்காகவா? இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பெரிய ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய கானான் தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க போகிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில். ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோமா? பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனா, பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனான், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், இதயமெல்லாம் ஏங்குதையா, நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். விசுவாசத்தோடு கூட இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனான், பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனான், மறுரூபமாக்கி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பரலோக ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் ஏங்குதையா, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் அறிக்கையிடுங்க. ஆமாப்பா, இந்த வாழ்க்கையில நீர் எத்தனை போராட்டங்களை கொடுத்தாலும் ராஜா, சத்துரு எத்தனை நிந்தனைகளை கொடுத்தாலும் அப்பா, உம்முடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எனக்காக செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றியோடு துதிப்பேன். ஆமென். காலமோ வருகின்ற காலமோ, எந்த காலமாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உங்க மேல வைத்த அந்த அன்பு எப்போதும் ஆண்டவரே என் ஜீவன் பிரிய மட்டும் நான் ஆண்டவரே அதை விட மாட்டேன். வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆமென். நம்பிக்கையோடு
செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. ஆம் தேவ பிள்ளையே, இந்த காரியங்கள் எல்லாம் எதுவுமே ஆண்டவரிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. ஓ, தாழ்மையை தரித்தவர்களாய் மன உண்மையாய் நம்முடைய கிரிகைகளுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது ஓ, அந்த தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நல்ல கரங்களை உயர்த்தி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் இதனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினாப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா. நான் கைடு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, என் கூட நீங்க இருக்கும் பொழுது தோல்விகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஓ, ஆண்டவரிடத்துல எத்தனை பேர் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவரிடத்துல அன்பை எத்தனை பேர் பெற்று இருக்கிறீங்க. ஓ ராபா ஷதல ரிபா கமாமா, நீர் என்னோடு வருவதினால். அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். தேவ ஜனம் வான பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா. தேவ பிள்ளையே, பரிசுத்தமான நாளில் உங்கள் ஏக்கத்தை அவர் அறிந்திருக்கிறவர். ஓ, வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஓ, இந்த நாளில நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்தவர். ஓ, அவரே நம்மளை படைத்தவர். ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு
ஓ நம்ம இடத்துல இருக்க துக்கம் மாறும், கவலைகள் மாறும், நஷ்டம் மாறும், ஓ எல்லாம் மாறுமே. ஆமே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. தேவ சமூகம், தேவ சமூகம், ஓ எங்க போனாலும் நம்மளுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை சுவைப்படுத்துகிறது. என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன். சொல்லுங்கப்பா, நீங்க என்னை வழி நடத்துங்கப்பா. அவரிடத்துல சரணடையுங்க. அவரிடத்துல சரணடையும் பொழுது அவரே எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர், அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நாம் அவருடைய இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஓ முழுமையாய் 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 ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஓ ரபா ஷகலரி பக்கமா மாமா, ஓ ரபல துரபர ஷதலரி பக்கமா பாபா. ஓ தேவ தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபல துரபர ஷகலரி பக்கமா மாமா, ஓ ரபல துரபர ஷதலரி பக்கமா. நம்மளை விட்டு கொடுக்காதவர், நம்மளை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதவர், நம்முடைய தலையை எந்த இடத்துல அவமானப்பட்டமோ அதே இடத்துல உயர்த்தி காட்டுகிற ஒரு தேவன். ஓ ரபல துரபர ஷகலரி பக்கமா. எத்தனை முறை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் அத்தனை தடவையும் மன்னித்து நம்முடைய மகனாக மகளாக அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வம். ஓ ரிபல துரபர ஷதலரி பக்கமா. ஓ எத்தனை பேர் உணர்கிறீங்க தேவ பிள்ளையே? அப்பா எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நேரங்கள் அப்பா ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கிறேன் ஆச்சா. அப்பா இந்த காரியம் என்னால் செய்ய முடியும், இந்த காரியத்தை என்னுடைய சுயபலத்தால் நான் மாற்ற முடியும் என்று அப்பா நான் எடுத்த காரியம் எத்தனையோ தோல்வியுற்று அப்பா நான் நின்று இருக்கிறேன்ப்பா. அதையெல்லாம் மன்னியுங்கப்பா, மன்னியுங்க. இன்றைக்கு அப்பா என் உள்ளத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை ஆண்டவரே உம்மிடத்துல நான் ஆண்டவரே வைக்கிறேன் ராஜா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க தேவ பிள்ளையே? ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை பேசுகிறது போல பேசுகிறது தான் இந்த ஆராதனை. நீங்கள் அமைதியா இருந்து விட்டு போனீர்கள் என்றால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் விட்டு போய்விடும். இந்த நாளில அப்பா இடத்துல கேளுங்க, அப்பா நான் எப்படிலாம் மாறணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ நீங்க என்னை மாற்றுங்கப்பா, என்னை இன்னும் உருவாக்குங்கப்பா, உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாய் மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை அப்பா, ஒரு மேன்மையான காரியத்தை பார்க்க முடியவில்லை அப்பா. என் கண்கள் பார்க்கும்படியாக நீர் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மையை செய்யுங்கப்பா, செய்யுங்க தகப்பனே. அப்பா பாவியாகி என் மேல் நீர் கிருபையா இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுறீங்க? அப்பா பாவியாகி என் மேல் கிருபையா இருங்கப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா. அவன் அப்படி கூப்பிட்டது நிமித்தமாக தான் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருந்த ஒரு மனுஷன், உதவி கேட்டு இருந்த ஒரு மனுஷன், என்றைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையவே மாற்றினது, அவனுடைய சந்ததியை மாற்றினது. இன்றைக்கும் தேவ ஜனமே எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா, என் குடும்பத்திற்கு இறங்குங்கப்பா என்று கேட்கிறீங்க தேவ பிள்ளையே? ஓ நன்றி 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 ராஜா.
அதிசயங்களை காண செய்கிற தெய்வன், அற்புதங்களை காண செய்கிறவர். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், ஆனா எதிர்பார்த்திருக்கிறாத ஆசீர்வாதத்தை நம்ம கையில கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். அதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க தேவ ஜனமே? உண்மையா அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓ நன்றி அப்பா. எந்த இடத்துலயுமே நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு தகப்பன். இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை கஷ்டப்படுத்தியிருப்போம், வேதனைப்படுத்தியிருப்போம். ஆனா அதை கர்த்தர் அதை பார்க்கிறதே இல்லை தேவ பிள்ளையே, அதை பார்க்கிறதே இல்லை. எப்போதும் நம்மளை பரிசுத்த ஜாதியாதான் அவர் பார்க்கிறார். என் மகன் எப்பயுமே என்னை போல பரிசுத்தம் உள்ளவன் சொல்லிதான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் பாவம் செய்தாலும், ஆண்டவர் விட்டு தூரமாய் போனாலும் அவர் உணர்த்தி காட்டி, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், நீ இதை செய்யக்கூடாது, இதை நீ பேசக்கூடாது, நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வின் ஆவி உங்களுக்குள்ளாக வருகிறது அல்லவா? அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம். அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி, அப்பா தலை குனிந்த இடத்துல என் தலையை உயர்த்துவீங்கப்பா, இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டு அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தே. நான் பாவம் செய்த போது என்னை நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்திட்டீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆமாப்பா, எந்த நேரத்துல என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கப்பா ஆண்டவரே. ஏனென்றா நான் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன்ப்பா, உம்முடைய சுய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் ராஜா என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கள் மாத்திர கரங்களை தட்டி, ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ எந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு தகப்பன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவன். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஓ நன்றி 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 ராஜா. ஆமென். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. இந்த உலகத்துல யாராலையும் அப்படி செய்யவே முடியாது. எந்த இடத்துல தலையை குனிறோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை. இன்னொரு முறை சொல்லுவோமா? நான் தலை குனிந்த இடத்தில் என் தலையை உயர்த்தினே, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினே, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, ஓ கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, நீ வேண்டுவதற்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் அதிக அதிகமாய் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டே இருக்கிறீங்க தேவ பிள்ளையே, அவருடைய இருதயத்தை எத்தனை பேர் கரைய பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இந்த பரிசுத்தமான நாளில். அப்பா ஆண்டவரே, நான் வேண்டிக் கொள்ளுவதற்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் அதிக அதிகமாய் நன்மைகளை என் வாழ்க்கையில செய்து முடிப்பவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. ஓ இந்த நாளில் நன்றி உள்ளவர்களா எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறீங்க தேவ ஜனமே, எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு, இதுவரை என்னை நடத்தின தேவ, இதுவரை என்னை நடத்தினவர், என்னை போஷித்தவர், என்னை உடுத்தவித்தவர், இனிமேலும் என்னை நடத்த போதுமானவராயிருக்கிறார். இனிமேலும் என்னை அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அநேகர் பிரமிக்கத்தக்கதாக அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிக்கையிடுகிறீங்க தேவஜனமே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பேனோ என்று அந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து கர்த்தர் சாட்சியிட்டது போல நம்மளை குறித்து கர்த்தர் சாட்சியிட வேண்டும். ஓ சிவகாசி பட்டணத்துல, ஓ இந்த ஏழை மெராக்கல் சர்ச்சில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகள் இருக்கிறார்களா என்று தேவன் சாட்சியிடும்படியான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் தேவ பிள்ளையே. எப்பொழுதும் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தேவன் இப்போது வந்தா கூட நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்பா, என்னுடைய கிரிகைகளில அப்பா, என் இருதயத்துல நான் மாசில்லாதபடி சுத்த பொண்ணாக நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ பிள்ளையே. யார் மேல எந்த ஒரு கசப்பு வெறுப்பு இல்லாதபடிக்கு, ஓ ஒருவர் மேல ஒருவர் குற்றம் சுமராதபடிக்கு, ஓ தேவனுக்கு ஏற்ற கிரிகைகளை செய்து உண்மையாய் உத்தமமாக அவருடைய வருகிற நாட்களில், ஓ தீவட்டியோடு கூட சேர்ந்த அந்த எண்ணெயும் அந்த ஸ்திரீகள் ஆயத்தமாய் இருந்தார்களே, அதே போல அந்த நாளில் எத்தனை பேர் உண்மையா எழுந்து நிற்க முடியும்? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆமாப்பா,
குறைவுள்ள பாத்திரமாய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என்னை குறைவுகளை என்னை நிறைவுபடுத்துங்கப்பா. நான் எதுலெல்லாம் குறையாக இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்னை மாற்றுங்கப்பா, நீங்க என்னை மாற்றுங்க. அவருடைய கரத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை அழகா சீர்படுத்துவா, அழகா உங்களை வழி நடத்துவா. ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, இப்படிதாம்மா நீ பேசணும், இப்படிதான் நீ நடக்கணும், இப்படிதான் நீ உதவிகள் செய்யணும், இப்படிதான் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாய் நம்மளுக்கு அவர் சுட்டி காட்டி வழி நடத்துகிற ஒரு தெய்வம் நம்முடைய தகப்பன். எத்தனை பேர் உண்மையாய் தெய்வ சமூகத்தில் அவருடைய கரத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க தெய்வ பிள்ளையே? அப்பா, இந்த பரிசுத்தமான நாளில உமக்கு நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் சுவாமி. இவ்வளவு நேரமாய் உண்மையாய் நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் சுவாமி. அதை நீங்க அறிவீங்க தகப்பனே. முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீருங்கள் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை காண உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையோடு ஆண்டவரே, உம்முடைய வசனத்தோடு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே தியானம் உள்ளவர்களாக இருந்து அப்பா, நாங்கள் எப்போது உங்களோடு கூட மாத்திரம் பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஏனோக்கு அப்படிதானப்பா இருந்தாரு, அதே போல எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. நாங்கள் இன்னும் உருவாக்கி உங்களுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும் ராஜா. அதுதான் எங்க வாஞ்சை. எத்தனை பேருக்கு இருக்கு இந்த உலகத்துல நான் கலெக்டர் ஆகணும், நான் அதாகணும், நான் இதாகணும் அப்படின்னு சொல்லுறதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக, தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு மகளாக இருப்பது இந்த உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் மேலானது. தேவ ஜனமே, இந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறீங்க? நேசிக்கிற நல்ல தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், எங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாய் மாற்றுங்க. ஏன்னா காலங்கள் இன்னும் ஆண்டவரே கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்துல அப்பா, என் தேசத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாம் நாங்கள் பக்கமாக நாங்கள் திருப்பணும் சுவாமி. நாங்கள் மாத்திரம் அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதை காட்டிலும் அப்பா, எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் முகம் பார்க்கிற எத்தனையோ ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கப்பா. அவங்களை எல்லோரையும் ஆண்டவரே உங்களுடைய சந்நிதிக்கு நாங்கள் கொண்டு வரணும் அப்பா. அதற்கு ஒரு கருவியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் அப்பா. மீட்பர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.